ஹாய் காய்ஸ், நான் உங்கள் மிஸ்டர் மாஸ்க். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே மர்மமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வேற எதுவும் இல்லைங்க, நம்ம லைஃப் தான். அதை விட பெரிய மர்மம் வேற என்ன இருக்குது, நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் அவங்க தோத்துட்டாங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு. லவ்வில் தோத்துட்டாங்கனாக்கா லைஃபே முடிஞ்சு அவ்வளோதான்டா, இதான எண்ட் ஆஃப் தி லைஃபு, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, லைஃபே இனிமேல் ஓவரு அப்படின்னு வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அது எப்போவுமே உண்மை கிடையாது. அதை தாண்டின விஷயங்கள் நிறையவே இருக்குது உலகத்தில். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லைஃப்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு 10 விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். என்னடா இவன் இந்த மாதிரி 10 விஷயம் சொல்கிறாங்கன்னா பெரிய அட்வைஸ் பண்ண போகிறாம்பளா இருக்குது அப்படி இப்படின்னு நினைக்காம, இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக கேட்டுட்டு அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் கண்டிப்பாக ஒரு சேஞ்சு நடக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் நீங்களே பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்செப்டன்ஸ். லவ் ஃபெயிலியராக இருக்கட்டும், பிஸ்னஸ் ஃபெயிலியராக இருக்கட்டும், முதல்ல நடந்த விஷயத்த மாற்ற முடியாதுன்னு நம்புங்க. பாஸ்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு குட்டையில் ஒரு தண்ணி நிற்கிதுன்னா, அது மாதிரியே நீங்களும் அதே மாதிரியே அந்த குட்டையில் எப்படி தண்ணி நிற்கிதோ அதே மாதிரி நீங்களும் நின்றுங்க ஒரே இடத்துல. நதி மாதிரி நம்ம தளபதி சொன்ன மாதிரி நதி மாதிரி போய்கிட்டே இருக்கணும். அதுக்காக பாஸ்ட்லேயே வாழாமல் ப்ரெசண்ட்டுக்கு வாங்க. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நோ கான்டாக்ட். நீங்கள் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி பிரேக்கப் ஆகியிருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு பிடிக்காத ஒரு பீப்புள், இல்லை உங்களுக்கு இக்னோர் அவங்கள இக்னோர் பண்ணுறாங்க, அவங்க வந்து நெகட்டிவாக நம்மள்கிட்ட பழகுறாங்க அப்படிங்கக்குள்ள நீங்கள் வந்து அவங்கள்ட்டேருந்து கான்டாக்ட், சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எல்லா சோஷியல் மீடியாவிலேருந்தும் அவங்கள பிளாக் பண்ணி அவங்கள டெலீட் பண்ணிடுங்க. நான் வெறும் ஃபோனில் மட்டும் சொல்லலை, உங்கள் மனசில் இருந்தும் அவங்கள டெலீட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து அப்போ தான் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். மூணாவது, இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப். இன்னைக்கு நீங்கள் யாருக்காக அழுகுறீங்களோ நாளைக்கு அவங்க உங்கள் சக்ஸஸை பார்த்து கதறி கதறி அழுவாங்க. அதனால புது விஷயங்களை கற்றுக்கோங்க, புது ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன வழியோ அந்த வழியில் போங்க. மெயினாக ஜிம்முக்கு போய் உடம்பை ஃபிட்டாக்கி, ஏன்னா உடம்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதனால நிறைய புது விஷயங்களை கற்றுக்கோங்க. நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் சீக் வேலிடேஷன். யாருக்காகவும் உங்கள் வாழ்க்கையை வாழாதீங்க, உங்கள் ஹாப்பினஸ்க்காக நீங்கள் வாழுங்க. ஏன்னா உங்கள் சந்தோஷம் உங்ககிட்ட தான் இருக்குது, வேறு யாருக்கிட்டையும் இல்லை. அஞ்சாவது, 5 செகண்ட் ரூல். அதாவது நான் ஃபாலோ பண்ணுறேன். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாச்சும் ஒரு வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு ரொம்பவும் சோம்பேறித்தனமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 1லேருந்து 5 வரைக்கும் இருந்துங்க. 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லப்படுங்களா, அந்த வேலையை வந்து செஞ்சு முடிச்சிடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து மைண்டுக்கு நீங்கள் கேப் கொடுத்தீங்கன்னா பிரெயின் அந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு வேறு ஏதாச்சும் ஒரு யோசனைக்கு உங்களை அழைச்சிட்டு போயிடும். அதனால் பிரெயினுக்கு எந்த ஒரு கேப்பும் கொடுக்காம சடனாக ஒரு வேலையை செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஆறாவது, ஸ்டாப் ப்ராக்ரஸ்டினேஷன். நாளைக்கு பண்ணலாம்னு சொல்கிறது தான் உங்களோட பிக்கெஸ்ட் எனிமி. எதுவாக இருந்தாலும் இன்னைக்கே இப்போவே செய்யுங்க. ஏன்னா நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அப்படியே சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அதுவே பெரிய சோம்பேறித்தனம். அதுதான் உங்களோட பிக்கெஸ்ட் எனிமி. எதை செய்கிறதா இருந்தாலும் இப்போயே ஆரம்பித்து உடனே எதாக இருந்தாலும் செஞ்சு பாருங்கள். அதுவே உங்களுக்கு ஒரு பழகிடும். அப்புறம் ரெகுலராக நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் உடனே செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. ஏழாவது, சைலன்ஸ் இஸ் பவர். உங்கள் பிளானை யாருக்குமே சொல்லாதீங்க. எப்போவுமே ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி, நண்பா நான் இதை செய்ய போகிறேன், நண்பா மச்சான் நான் இதை செய்ய போகிறேன், மாமா நான் இதை செய்ய போகிறேன்டா, நான் இந்த மாதிரி போய் பண்ண போகிறேன், கொல்ல போகிறேன், அது மாதிரி நீங்கள் எதுவுமே யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க. ஏன்னா அது வந்து சில நேரங்கள் அது கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து அது நடக்குமான்னு தெரியாது. அதனால் உங்கள் சக்ஸஸ் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களோட சக்ஸஸே வந்து அவங்கக்கிட்ட வந்து இவர் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதுவே சொல்லும். அதனால் நீங்கள் வந்து உங்கள் பிளானை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. நீங்கள் ஜெயிச்சு வரும்போது உங்கள் சக்ஸஸே அவங்கக்கிட்ட போய் சொல்லும், இவங்க ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. எட்டாவது, ஹெல்த்தி சர்க்கிள். நெகட்டிவாக பேசுகிற ஃப்ரெண்ட்ஸை கட் பண்ணுங்கள். உங்களை இன்ஸ்பயர் பண்ணுற மக்கள் கூட எப்போவுமே வந்து அவங்க கூட ஜாலியாகவே இருங்க. எப்போவுமே வந்து உங்களை பற்றி மட்டம் தட்டி பேசுறது, இல்லை நீ வந்து முடியாது, நடக்காது, இப்படி நெகட்டிவாகவே நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களெல்லாம் முதல்ல இக்னோர் பண்ணி உங்களுக்கு உன்னால் முடியும், நிச்சயமாக நீ பண்ணுவ அப்படின்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட அவங்கள மட்டும் நீங்கள் கான்டாக்டில் வச்சுக்கோங்க. இவங்களெல்லாம் நீங்கள் வந்து காதில் கூட அவங்க என்ன சொன்னாலும் காதில் கூட வாங்க வேணாம், போடாடேன்னு விட்டு போய்கிட்டே இருங்க.
9வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். பணம் மட்டுமே வாழ்க்கை இல்ல. ஆனா பணம் இல்லாம வாழ்க்கையே கிடையாது. அதனால வேலை வந்து நீங்க வந்து எதுக்காச்சும் வேலைக்கு போறீங்கங்கும்போது, அத வந்து நெறைய பணம் சேவிங்ஸ் பண்ணுங்க. வீணாக்காம நெறைய பணத்த வீணாக்காம சேவிங் பண்ண ஆரம்பிங்க. அது வந்து ஒரு காலத்துல வந்து நீங்களே எதிர்பார்க்காம அது உங்களுக்கு கை கொடுக்கும் கண்டிப்பா. எதுக்காகவும் யார்கிட்டயும் நம்ம கையேந்தாம இருந்தாலே நமக்கு வந்து உண்மையாவே பெரிய விஷயம். அதனால இப்போல இருந்தே பணத்த வந்து சேவ் பண்ண ஆரம்பிங்க. சேவிங்ஸ் பண்ணுங்க. பேங்க்ல போட்டு வைங்க. நெறைய வழிகள் இருக்கு பணம் சேர்த்து வைக்கிறதுக்கு. அதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்க. 10வது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்பவே ஈஸி தான். எல்லாரும் நார்மலா பண்றது தான். ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆர் மெடிடேஷன். டெய்லி 10 நிமிஷம் அமைதியா இருங்க. உங்க மைண்ட வந்து கண்ட்ரோல் பண்ண பழகுங்க. ஏன்னா, அப்பதான் வந்து உங்களால எல்லா விஷயங்களையும் வந்து கரெக்ட்டா செய்ய முடியும். மைண்ட் தான் நம்மள வந்து எப்பவுமே பிக்கெஸ்ட் எனிமின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்டும் ஒண்ணு தான் அதுல. நம்ம அத கண்ட்ரோல் பண்ணிட்டாலே முக்காவாசி பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அதனால நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, லவ் ஃபெயிலியர் ஒரு முடிவு இல்ல. அது உங்கள் ரியல் லைஃப்ல ஒரு இன்டர்வெல் மாரி. படத்துல எப்படி இன்டர்வல் விடுறாங்களோ, அதே மாரி ஒரு இன்டர்வெல் மாதிரி. ஆனா கடைசியில கிளைமேக்ஸ்ல எப்படி ஹீரோ ஜெயிக்கிறாரோ, அதே மாரி உங்க லைஃப்ல நீங்களும் கண்டிப்பா ஜெயிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்க லைஃப்ல நீங்க தான் அந்த ஹீரோ. இந்த 10 விஷயத்த 21 நாளைக்கு ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க லைஃப்ல கண்டிப்பா மாற்றம் வரும். நெக்ஸ்ட் ஒரு மர்மமான ஸ்டோரியோட உங்கள பார்க்குறேன். நான் உங்க மிஸ்டர் மஸ். பாய். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோ நான் வந்து போடுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு மச்சான், லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு மாப்ள, எனக்கு பிரேக்கப் பண்ணிட்டாங்க. இந்த மாரி நெறைய விஷயம் நான் வந்து என்கிட்ட நெறைய பேர் சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கும்போது, ஏன் இப்ப நம்ம அண்ணனா இருந்தா நம்ம வந்து எப்படி நம்ம வந்து சொல்லாம விடுவோம்? நம்ம தம்பியா இருந்தா நம்ம வந்து அது எப்படி நம்ம அதுக்கான வழிகள சொல்லாம விடுவோம்? அப்படிங்கிற மாரி நான் யோசனை பண்ணி பார்த்துட்டு தான், சரி நம்ம வந்து இது ஒரு வீடியோவா போடுவோமே! அது நெறைய நெறைய பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி அத யோசனை பண்ணிட்டு தான் நான் இது ஒரு வீடியோவா மேக் பண்ணி நான் வந்து YouTubeல அப்லோட் பண்றேன். அதனால கண்டிப்பா வந்து லைஃப் ஃபெயிலியர் ஆனாலும் சரி, இல்ல லவ்ல ஃபெயிலியரா நீங்க ஆயிருந்தாலும் சரி, நமக்கு யாருமே இல்லையே, நமக்கு வந்து பேசுறதுக்கு யாருமே இல்லைன்னு நீங்க வந்து யாரும் கவலைப்பட வேணாம். அதுக்காக தான் நான் இருக்கேன். மறக்காம நீங்க கமெண்ட்ல என்கிட்ட பேசலாம். தாராளமா நானும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. பாய்.